தன்னைத்தானே வந்து ஏஐல ஒரு தேவ தூதர் போல கிட்டத்தட்ட ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷனில் பண்ணி போட்டு பேக்லேஷ் ஆகி டெலீட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாரு. ஒரு மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காப்புல சமீப காலத்தில். இப்போ என்ன முடிவில் இருக்காரு சார்? அதாவது அவர் வந்து அமெரிக்காவின் வடிவேலு அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அமெரிக்கன் விடி வெள்ளி நான் விடி வெள்ளி இல்லை வடிவேலு அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு அவர் உதிர்ந்த முத்துக்கள் எல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா இன்னைக்கு ஒரு 2 படம் எடுக்கலாம். அவர் வந்து அவருடைய இயல்பு அது. அவர் வந்து கொஞ்சம் வீராவசமாக பேசுறது, கையை முஷ்டியை மடக்கிறது. சில படங்கள்ல சில பார்த்துருப்போம்ல, ஒருத்தனை அடிக்க போகிறதுக்கு முன்னாடி பக்கத்துல கல்லை போய் அடிக்க போவானு, கல்லை உடச்சி தப்பானுங்க. காரணம் வந்து அதை உனக்கு தான் இதுதான் அப்படின்னு அந்த மாதிரி அவருடைய இயல்பு அது. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஹார்மோசி முற்றுகை அப்படின்னு முற்றுகை தான் முடிஞ்சுது. ஆனால் முற்றுகை 200 கிலோமீட்டர் தூரத்தில் முற்றுகையிட்டிருக்காரு. வேற இடம், அவர் வேற ஒரு இடத்துல இருந்து முற்றுகையிடுறாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உள்ள நவீன காலத்தில் வந்து பக்கத்தில் போய் முற்றுகையிடணும்னு அவசியம் இல்லை. எங்க இங்கேருந்து தாக்குதல் நடத்துவோம், இங்கேருந்து டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. உண்மை தானே சார்? ப்ராக்டிக்கலாக தானே? ப்ராக்டிக்கலாக உண்மை. இருந்தாலும் 200 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து முற்றுகை, அதுக்கு பேர் முற்றுகையா அப்படின்ட்டு ஒரு பேச்சு இருக்குல்ல.